அமித்ஷா கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. காலத்தில் உதயநிதி வாய்ப்பே கிடையாது. அதாவது கடந்த காலத்துல எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு கட்டம் சரியில்லை, எனவே அவர் முதலமைச்சராக முடியாது என்று சொன்னார்கள். அதை தவிடு பொடியாக்கி முதலமைச்சரானவர் தலைவர் தளபதி அவர்கள். அதை போல தலைவர் தளபதியை தொடர்ந்து நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் துளி அளவு கூட கிடையாது. அவர் வேற அசைச்சு பார்க்கவே முடியாது. வேறு எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது. திமுகவினுடைய வேர் அவ்வளவு தூரம் ஆழமாக பாய்ந்திருக்கின்ற வேர். எனவே திமுகவினுடைய வேரை அவர் தேடி கண்டுபிடிப்பதே அமித்ஷாவாலே முடியாது. கருப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதுனாலதான் அந்த கருப்பு சட்டம்னு சொல்லிட்டு 30 நாள் சிறையில இருந்தா பதவி பறிக்கப்படுங்கிற சட்டத்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் வந்து கருப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாரு. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர் வந்து என்ன நடந்தது, அமித்ஷா வந்து அன்றைக்கு குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது என்ன நடந்தது, எல்லாவற்றையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இறுதியான ஒரு தீர்ப்பு. நாங்கள் நீதிமன்றத்தை நம்புகின்றவர்களே தவிர இவர்கள் கொண்டு வருகிற கருப்பு சட்டத்தை நம்புகின்றவர்கள் அல்ல. நிச்சயமாக அந்த சட்டம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. தப்பித்தவறி நிறைவேறினாலும் நீதிமன்றத்தில் பல பாயிண்டுகளை வைத்து அந்த சட்டத்தை எங்களாலே முறியடித்து காண்பிக்க எங்களுடைய வழக்கறிஞர்களால் முடியும். இன்னும் அந்த சட்டமே ஆகலையா? அது கமிட்டிக்கு தானே அனுப்பிச்சிருக்காங்க. சட்டம் வந்தா தானே, வந்த பிறகு பேசுவோம். அத்தைக்கு மீசம் இழைக்கட்டும். ஒரு காலம் அவங்களே கூட விட்டு விடலாம், டிராப் பண்ணிடலாம். ஒரு பயமுறுத்துறது கூட போட்டிருக்கலாம். அதை பத்தி யாரை பயமுறுத்துன்னு பார்த்தா தெரியும். பிரதமர் மோடியும் அதே கருத்தை தான் சொல்றாரு. கனவுகளை வந்து அவங்களோட சிறைக்கு சென்றால் அவங்களோட கனவுகள் தகர்ந்துன்றதுனாலதான் எதிர்கட்சிகள் இந்த சட்டத்தை வலுவா எதிர்க்கிறாங்க அப்படின்னு பிரதமர் மோடியும் கிண்டல் பண்ற விதமா பேசு. சார், நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். என்ன, எங்களுடைய கனவுகள் என்பது மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கனவுகள். அந்த கனவுகள் சுக்குநூறாக போகாது, நிறைவேறும். எனவே எங்களுக்கு தேர்தலை பற்றி பயம் கிடையாது. நாங்கள் மக்களை சந்தித்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர்கள் குறுக்கு வழியில் ஆட்சியில் இருப்பவர்களை ஏதாவது ஒரு பொய் காரணங்கள் சொல்லி வழக்குகளை சிக்க வைத்து அதன் மூலமாக அவர்களுடைய பதவியை பறித்து ஆட்சிக்கு வர முடியுமா என்று அவர்கள்தான் இன்றைக்கு பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே தவிர நாங்கள் பகல் கனவு காணவில்லை, இரவு கனவும் காணவில்லை. காண வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய தலைவர் தளபதி திட்டங்களை முன்வைத்து மக்களை சந்தித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி 39% வாக்கு சதவீதத்தை பெற்று வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு. அமித்ஷாவுடைய கணக்குக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டினுடைய நிலவரம் அமித்ஷாவுக்கு தெரியவே தெரியாது. அகில இந்திய நிலவரம் வேறு, தமிழ்நாட்டினுடைய நிலவரம் வேறு என்பது அவருக்கு 2026 தேர்தல் மீண்டும் பாடம் புகட்டும். முதலமைச்சர் குறித்து நடிகர் விஜய் பேசியதற்கு பல்வேறு அரசியல் கட்சியும் கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எல்லா அரசியல் கட்சியுமே அந்த வார்த்தை தவறான வார்த்தையை சொல்லியிருக்காங்க, கடும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதான் எல்லாருமே கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று நீங்களே சொல்லிவிட்டீர்களே, அது போதும். வாக்குறுதிகளை 90% நிறைவேற்ற சொல்லி எதிர்ப்பு. அதே போன்று உங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற சார், வாக்குறுதிகள் வந்து எல்லாமே நிறைவேற்றப்பட்டு தான் இருக்கின்றன. எது நிறைவேற்றல? பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செஞ்சுருக்கோம். இன்னும் சொல்ல போனால் புதுமை பெண் திட்டம், அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம், காலைதோறும் காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை திட்டம், மகளிருக்கு விடியல் பயண திட்டம், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி எல்லா திட்டங்களும் போட்டதுக்கு பிறகு அது காதில் கேட்கலன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்க முடியாது. மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு எல்லா திட்டங்களும் தேவையான அடிப்படை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிற ஒரே அரசு இந்தியாவிலேயே எங்களுடைய தளபதியினுடைய அரசு தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.